ஹலோ மக்களே, மார்ச் 23 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சிவா வந்து ககன் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கிறாரு. சாரதா வந்து சிவாக்காக சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ககன் இருந்துட்டு அவருக்கு வந்து அந்த டெடிபேர் மேலே ஒரு கண்ணா இருக்குது. உடனே சிவா கிட்டேயே மனசு விட்டு கேட்டுடுறாரு, சிவா எனக்கு இந்த டெடிபேரை தர முடியுமா அப்படின்னு கேட்டுடுறாரு. சிவாவும் கொடுத்துட்றாரு அந்த டெடிபேரை. உடனே ககன் எடுத்துகிட்டு போய் அவரோட பெட்ரூமில் கபோர்டில் பத்திரமா வச்சுக்கிறாரு. இங்கே அபூர்வாவுக்கு வந்து மண்டை குழம்பி போயிருக்கு. அவள் வந்து மருதாணி இலையிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கா. இப்போ வந்து பூமிக்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குது, ஆனால் ஆதாரம்னு அவளுக்கு தெரியாது. அவன் பூமியோட தம்பி ஒருத்தன் சிவானே இருக்கான், அவன்கிட்ட தான் அந்த ஆதாரம் இருக்குது. அவன் பொம்மையில் ஒரு வீடியோ வச்சுருக்கான் கேமராவில், அந்த எப்படியாவது அதை எடுக்கணும். இவள் பாதுகாப்பாக இங்கே ஒருவேளை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் நான் ஏதாவது செஞ்சிருவேன், அவனை கொன்றுவேங்கிற பயத்தில் பாதுகாப்பாக அவள் ககன் வீட்டில் அவனை தம்பியை தங்க வச்சிருக்கா. அதுவும் பொய்யா நாடகம் பண்ணி அதுக்கு இந்த செரியும் ஹெல்ப்பு, இதை ஃபுல் பிளானையும் போட்டது அந்த செரியும் பூமியும் சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி இப்போ அவன் தம்பியை பத்திரமா அவங்க வீட்டில் ககன் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த வீடியோவை எப்படியாவது எடுக்கணும் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மருதாணியிலையும் அபூர்வாவும் ரொம்ப தீவிரமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஐடியா வரணும், எப்படி இப்போ ககன் வீட்டுக்குள்ளே போகிறது, எப்படி அந்த டெடி பேரை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப மண்டை குழம்பிட்டு இருக்காங்க. உடனே மருதாணியில் வந்து ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாங்க. என்னன்னா, இப்போ வந்து ககனுக்கு வந்து அது பூமியோட தம்பி தான் சிவான்னு தெரியாது. நீ போய் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவான், ஓ அப்படியா நீ பூமியோட தங்கச்சியா, வீட்டை விட்டு வெளியே போடானோன்னா பொம்மையை தூக்கிட்டு அவனும் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவான். அதுக்கடுத்து அவ்வளோதான், அதுக்கடுத்து நம்ம போய் அவங்ககிட்ட இருந்து வாங்கிடலாம், புரிஞ்சிடலாம், அப்படிங்கிற வாழை வச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படின்னா உடனே அபூர்வாவுக்கு வந்து கோவம் வருது. உடனே பின்னி உனக்கு என்ன, சித்தி உனக்கு என்ன பைத்தியமா, நீ பைத்தியம் மாதிரி சொல்கிற, நம்ம இப்போ சொன்னால் உடனே அந்த ககன் பூமிக்கு தான் கால் பண்ணுவான், கால் பண்ணி முதல்ல கத்துவான், நீ உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் தம்பியை என் வீட்டில் தங்க வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பூமி உஷாராயிருவா. என் தம்பின்னு எப்படி தெரியும், அப்போ நான் தான் சொல்லியிருக்கேன்னு தெரிஞ்சிரும், அப்போ எனக்கு அந்த ஆதாரம் கிடைக்காமே போயிடும், ஐடியாவில் தீயை தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரொம்ப கோவப்பட்டு பலார்னு அரைஞ்சிடுறாங்க மருதாணி இலையே. இதெல்லாம் ஒரு ஐடியா, நீ வேற கொடுக்குற, இதில் உனக்கு சந்தோஷம் வேற, நான் நல்ல ஐடியா சொல்லிட்டேன், நீ இதெல்லாம் ஒரு ஐடியாவா, எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ககன் வந்து காலையில் ஜாக்கிங் வராங்க. இங்கே பூமியும் வந்து அதே மாதிரி கெட்ட போட்டு ஃபேஸை மட்டும் மறைச்சிட்டு கேப் வச்சுட்டு அவங்களும் ஜாகிங் வராங்க. ககன் வந்து ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஷூலேஸ் கலண்டுருது. ஒன்று அவங்க கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகையில் பூமி வந்து அவங்களுக்கு கட்டி விட்டுறாங்க. அது பூமின்னு தெரியாது, அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க, கேப் போட்டு மறைச்சிருக்காங்க. உடனே ஹே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து போயிடுறாரு. ஓகே, இவங்க தம்ஸ் அப் கட்டிட்டு பூமியும் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து ககன் வந்து ரொம்ப தூரம் ஓடி போயிட்டு அவங்களால ஒரு முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. தண்ணி தாக எடுக்குது. அந்த நேரத்தில் பூமி வந்து தண்ணி கொடுக்குறாங்க. அப்பவும் ஃபேஸ் காட்டலை. இப்படி ஃபேஸ் காட்டாமல் பண்ணும்போது, யார் நீங்கள் ஃபேஸை காட்ட மாட்டிங்களா, இவ்வளோ உதவியெல்லாம் பண்ணுறீங்க, ஃபேஸை காட்ட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமியை பற்றி கேட்குறாங்க. அந்த பூமின்னு வந்து ககனுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அதுக்கடுத்து பூமி வந்து திரும்புகிறாங்க. அவங்க பார்த்தோன்னே ககன் வந்து அவன் அந்த தண்ணியை தூக்கிட்டு வாட்டர் பாட்டில் தூக்கி எரிஞ்சிடறான். நீ அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒவ்வொரு வாட்டியும் என்னை கல்யாணம் பண்ணுறேன் நீ மற்ற இப்போ என்ன புதுசாக அடுத்த கதை என்னத்தை ரெடி பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. உடனே பூமியும் சொல்கிறாங்க, நான் எது பண்ணாலும் ஒரு காரணம் இருக்கும், நீ கல்யாணத்தை நிறுத்தினதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அந்த காரணத்தை தெரிஞ்சால் நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து உண்மையான காரணத்தை சொல்லாமல், உங்களுக்கு அப்பாவுக்கும் உங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்குது, நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க, அப்பாவும் நீங்களும் வேறு துருவமாக இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணுன்னா நம்ம ஒரே வீட்டில் இருக்கணும், அதுக்காக தான் நான் அன்றைக்கி அந்த மாதிரி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா ககனுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே நான் வேறு துருவம், உங்கள் அப்பா வேறு துருவம் தான், இது எப்பவும் ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகவும் முடியாது, அவர் வழி வேற, என்னோட வழி வேற, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை, நீ முதலே சொல்லியிருக்கேன், நீ என்ன ஒரு தடவையே என்னை ஏமாத்துற, இதோட 3 தடவை என்னை ஏமாற்றிட்ட, இதுக்கு மேலேயும் நான் கேனையான இருப்பேன் நீ நினைக்காத, இதுக்கு மேலேயும் நான் ஏமாலியாக இருப்பேன்னு நினைக்காத, போதும், எனக்கு உன் மேலே இருந்த காதலும் இல்லை, உன் மேலே இருந்த எதுவுமே இல்லை, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு நீ போயிரு, நீ போயிட்டாலே என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு கத்துறாரு. எனக்கு உன் மேலே காதலே இல்லை, நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ககன் ஒரு கட்டத்தில் பூமி நீ எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. திரும்ப அதுக்கடுத்து அவர் சொல்லிட்டு ஜாகிங் போயிடுறாரு. இங்கே பார்த்தா
இவங்க இன்னொரு இடத்துல ஜாகிங் போயிட்டு இன்னொரு இடத்துல திரும்ப பூமி அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பூமி வந்து ககன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நின்றுட்டு நான் அவங்கக்கிட்ட ஒன்று பேசணும் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பேசணும் அப்படின்னு, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா அப்படின்றாங்க. இல்லை, டான்ஸ் அகாடமியில் உங்கள் பேர் என் பேர் சேர்த்து தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா, அதை ரன் பண்ணணுன்னா எனக்கு கண்டிப்பாக உங்களோட உதவி வேணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அதை ரன் பண்ணணும், ப்ளீஸ் மாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ககனுக்கு கோவம்னா அப்படி வந்துடுது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்போ கூட நீ சுயநலமாக தானே யோசிக்கிறேன், நான் கூட நீ இப்போ கூட திருந்தி வந்துட்டியோன்னு நினச்சேன், ஆனால் இப்போவும் பாரு உன்னோட சுயநலத்துக்காக நீ என்னை யூஸ் பண்ணிக்க நினைக்கிற, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கங்கிறதுக்காண்டி உனக்கு டான்ஸ் அகாடமி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு என்னோட தேவை இருக்குது, அதனால இப்போ வந்து நீ என்கிட்ட பேசுகிற, அதுதானே, இதுதான் உன் கேரக்டர், இதுதான் நீ, இவ்வளோ சீப்பான கேரக்டர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாரு. அதுக்கடுத்து உனக்கு அன்னைக்கே சரியை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா நீ அப்போவே முன்னாடியே உங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும், தேவையில்லாமல் சரி நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டி இப்போ என் தம்பி வாழ்க்கையும் உன்னால் நாசமாக போச்சு, இதெல்லாம் நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன், உன்னால் எத்தனை பேரோட வாழ்க்கை இங்கே பாலாயிட்டுருக்குன்னு பாரு, இல்லை நீ பேசாமல் சரியவே கல்யாணம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் ரொம்ப திட்டிடுறாரு. இதுக்கடுத்து என் மூஞ்சிலே முடிக்காத, இதோட முடிஞ்சது உனக்கு எனக்குமான சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஜாகிங்க்கு போயிடுறாரு. உடனே பூமியும் சோகமாக வீட்டுக்கு வராங்க. இங்கே பார்த்தா இவ நட்சத்திரா இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு சாரி எல்லாம் கட்டிட்டு இப்போ கொஞ்சம் கல்யாண பொண்ணாக மாறி அந்த மாதிரி இருக்காங்க இவங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அன்றைக்கி நடந்தது, தாலி கட்டினது திரும்ப அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இது சரி வந்து நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டினது நிறுத்துன்னு சொல்ல அவன் கட்டினது, அது போக பூமிக்கிட்ட அவன் முன்னாடி சவால்லாம் விட்டது, இன்னையோட உனக்கு கல்யாணம் ஆயிரும், அடுத்து என் மாமாவோட ரூட்டு கிளியர் ஆயிரும், நானும் என் மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு எப்படி மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. உடனே அந்த நேரத்தில் மீரா வராங்க. உடனே வந்தோடனே அத்தை எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த கொண்டு வர நட்சத்திரா அப்படின்னு சொல்லிட்டு மீராவும் போய் பவ்யமாக போய் போட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சு பார்த்துட்டு இது என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு மீராவை திட்டுறாங்க. உடனே மீரா நீ எப்போவும் ஸ்ட்ராங்காக தானே குடிப்பேன், ஒன்றும் தேவையில்லை எனக்கு லைட்டாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். சரி நான் உனக்கு வேறு காஃபி போட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. மீரா வந்து மரியாதை இல்லாமல் அந்த மாதிரியில் பேசுகிறாங்க நட்சத்திரா. உடனே அதை கேட்டு இவங்க கிச்சனில் போய் புலம்பிகிட்டு இருக்காங்க. இவ என்ன இப்போ இப்படி பேசுகிறா, ஏன் இவ எப்போ ஸ்ட்ராங்காக தானே குடிப்பா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீராவோட மாமியார் வராங்க, கேபியோட அம்மா வந்துட்டு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னா, முன்னாடி நீ வந்து நட்சத்திராக்கு பயந்துக்கிட்டு இருந்தா அபூர்வாவோட பொண்ணுன்னு, இப்போ அவள் உன்னோட மருமக, நீ சொல்கிறது தான் அவள் கேட்கணும், ஆனால் அவள் சொல்கிறத நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா, ஆமாம் அத்தை ஆமாம் இல்லை இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ நான் சொல்கிறது தானே அவள் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பூமியும் ஜாகிங் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தோன்னே இங்கே பாரு பூமி, நீயே இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பாரு, இந்த சரி வந்து நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டினால என் தலையெழுத்து இப்படி தான் எழுதியிருக்கு போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் நட்சத்திரம் அந்த மாதிரி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பூமி சொல்கிறாங்க அவன் சரி வந்து நட்சத்திர கழுத்தில் தாலி கட்டியிருந்தாலும் இன்னும் அஃபிஷியல் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணுங்கிறது மாதிரி இன்டைரக்டாக வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்கிறாங்க. உடனே மீராவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இது அபூர்வா நீக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்போ என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனால் எல்லாரும் வீட்லேயும் பண்ணுறது தானே, நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணலை, இதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து நான் பேச மாட்டேன்ட்டு இருக்கா. இல்லை பூர்ணிமா அவங்க மாமியார் வந்து இல்லை நீ பேசி தான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. நீ பேசு நான் அப்படின்னு கூட இருக்கேன் அப்படின்றாங்க. இங்கே டிஎஸ்பி வந்து வீட்டில் வந்து சரச்சந்திரட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே அபூர்வாவுக்கு வந்து பயம் ஆயிடுது. அந்த டிஎஸ்பி வந்து இன்டெரக்டாக உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்றாங்க. இவங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது. அபூர்வாவுக்கு அவர் காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க. மருதாணியில் வந்து காஃபி கொண்டு வந்து நீயே கொடுமணி கொடுத்தா தான் மரியாதையாக இருக்கணும். அபூர்வா கையில் கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு அவள் வந்து அபூர்வா வந்து கிடுன்னு அவளுக்கு கை காலெலாம் நடுங்குது. இது ஒன்று ஏன் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியிலே சமாளிக்கிறாங்க. ஆமாம் நான் கிட்டே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னலாமா, நானே கொடுக்குறேன் கூட அப்படின்னு டிஎஸ்பி வந்து சரச்சந்திராக்கு வாக்கு கொடுத்துட்ருப்பாரு. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுக்கும் பத்திரமா இருங்க, ஏன்னா அந்த எஸ்ஐ கொண்டிருக்காங்க, அவங்க உங்களையும் கொல்ல வரலாம், யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, எந்த க்ளூவும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் சீக்கிரமே என்கிட்ட யாருமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக்லாம் பேசிகிட்டு இருக்காரு. நான் கண்டிப்பாக வந்து எஸ்ஐ கொண்ட வழக்க சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், அந்த கொலையால் யாரும் நான் கண்டுபிடிச்சே தீருவேன், நீங்கள் அது வரைக்கும் பாதுகாப்பாக பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிஎஸ்பி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. உடனே இங்கே வந்து மீராவும் அவங்க மாமியாரும் வந்துட்டு அண்ணா நான் அவங்கக்கிட்ட
ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கவலை இருக்குண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்லும்போது மருதாணியில் வந்துட்டு ஆமாம் இப்போ தான் டிஎஸ்பி போயிருக்காரு, அடுத்த பிரச்சனையை நீ என்ன பிரச்சனை நீ கிளப்பிட்டு வந்திருக்காங்கிற மாதிரி மருதாணியில் சொல்கிறாங்க. உடனே அபூர்வா நீங்கள் சித்தி நீங்கள் சும்மா இருங்க, அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அவங்க அண்ணங்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. மீரா வந்து சொல்கிறாங்க செரிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அதை வந்து இன்டெரக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியோ நட்சத்திரா தான் மருமகளாயிட்டா, நட்சத்திராக்கும் செரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நீ எதுக்கு இப்போ சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க, என்னத்தமா நீ பேசணும், என்ன சொல்லணும், டேரெக்டாக சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரச்சந்திரா. உடனே அவர் சொல்கிறாரு அவங்க 2 பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணணும் அண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா கோவம் வந்துடுது. நட்சத்திராக்கு இந்த கல்யாணம் யாருக்குன்னே பிடிக்கல, அவளே குமரி அழுதுகிட்டு இருக்கா ரூமில் உட்காந்து. இப்போ அவளுக்கு போய் இப்போ எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடெலாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. மீரா உனக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை, உனக்கு மனசு இருக்கா, நீ எல்லாம் உண்மையாகவே இது பண்ணுறியா, அப்படி பண்ணுற எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு மீராவை வந்து ரொம்ப திட்டுறாங்க. நீ எல்லாம் மனுஷி தானா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி அங்கேருந்து வராங்க. சரச்சந்திரா வந்து யோசிக்கிறாரு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதலிரவுக்கு ஏற்பாடு பண்ணலாமா இல்லை வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. உடனே பூமி அங்கேருந்து வராங்க. வந்துட்டு ஏன் சித்தி ஏன் இப்படி சொல்கிறீங்க, எப்படினாலும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது வந்து கடவுள் போட்ட முடிச்சு, அதை மாற்ற யாராலும் முடியாது. அதுவும் இந்த ஊர் மக்கள் முன்னாடி எல்லாம் கல்யாணம் நடந்து போச்சு, அதுக்கு அடுத்து அதுதானே பண்ணணும், இதில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற வழக்கம் தானே, இப்போ நம்ம ஒன்றும் புதுசாக பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்பா ஏற்பாடு பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல சரி வந்து பிடிக்காம கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒன்றா வாழணும், அவங்க 2 பேரும் ஒன்றா புரிஞ்சுக்கணும், அவங்க 2 பேர்த்துக்கு இடையில புரிதல் இருக்கணும், அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்ல அப்படிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து அபூர்வா முடியவே முடியாது, என் பொண்ணு இதுக்கு ஒத்துக்கவே மாட்டா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வேண்டாம், அவள் சின்ன பிள்ளை, அவளுக்கே இப்போதான் கல்யாணம், நான் அதிர்ச்சியில் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ இது எதுக்கு பிரச்சனை, இது எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து நட்சத்திராவே நான் கேட்டுக்கிறேன், அவள் சரின்னு சொன்னால் நடத்தலாம், வேண்டானா விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நட்சத்திரா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன். நட்சத்திரா அந்த மாதிரி உனக்கும் சரிக்கும் நாங்கள் வந்து இது ஏற்பாடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சரி அவங்க வந்து வந்துடுறாரு. இது எனக்கும் அவனுக்கும் ஃபர்ஸ்ட் நைட், ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சரி ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியும் நட்சத்திராட்ட தான் கேட்க போகிறாங்க. நட்சத்திராட்ட கேட்டால் அவள் வேண்டாம் தான் சொல்லிடுவாங்க, அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. நட்சத்திரா வரா, இந்த மாதிரி சரச்சந்திரா வந்து இந்த மாதிரி முதலிரவு ஏற்பாடு பண்ண போகிறோமா அப்படின்னு சொன்னோன்னே ஓகேப்பா பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிக்கு பெரிய ஷாக்கு. அவன் உடனே என்ன இப்படி செய்யறேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து மீரா வந்து பூமிக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஐடியாவை கொடுத்ததே நீ தான் பூமி, தேங்க்யூ பூமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவன் சரி வந்து அவங்க அம்மா கிட்ட அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வேண்டாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஐடியா கொடுத்ததே பூமி தான் சொல்லிட்டு பூமி கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கான். பூமி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா பூமி, எதுக்கு தேவையில்லாத அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பூமியை திட்டுறாரு. நானே அந்த ராட்சஸை எது கல்யாணம் பண்ணேன், நீயும் அண்ணாவும் சேரணும், அவள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் கல்யாணமே பண்ணான், ஆனால் நீ போய் எனக்கும் அவளுக்கும் முதல்ல இவருக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்க, இதெல்லாம் தேவையா பூமி, அவளே ஒரு ராட்சசி, அவகிட்ட இருந்து நானே ஒரு நாளும் நான் எப்படி உயிர் தப்பிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்கான். சரி வந்து பூமி கிட்ட உடனே பூமி சொல்கிறாங்க, இங்கே பாரு உனக்கு வந்து கல்யாணம் அப்பா சொன்னதுதான், உங்களுக்கு 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் இனிமேல் புருஷன் பொண்டாட்டி, உங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சரியால் அதை ஏற்றுக்க முடியல. உடனே என்னை பூமி வந்து சொல்கிறாங்க, நீ வந்து நான் பண்ண தப்பை வேணா நான் இப்போ முதலிரவு வேணா நான் நீ பாட்ட சொல்கிறேன் அப்பா விட்டு, அப்போ நீ பண்ண தப்பை எப்படி மாற்றுவேன் அப்படின்றாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன், நீ நட்சத்திரா கழுத்தில் 3 முடிச்சு போட்டல அந்த தப்பை எப்படி பண்ணுவேன் அப்படின்னா, அது எப்படி தப்பு கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லி சரி சொல்கிறான். ஆமாம் நீ தானே சொன்ன, நீ என் வாழ்க்கையை காப்பாற்றணுங்கிறதுக்காண்டி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி திரும்ப பூமியை வந்து புத்துமதி சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே சரி வந்து இருந்தாலும் இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே அவன் ககன்ட்ட கால் பண்ணி அண்ணா அப்படின்னா, என்னடா சொல்லுடா அப்படின்னா, அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டத்தில் எப்படி இது பண்ணணும் நிறுத்தணுங்கிறதுக்காண்டி கேட்கறதுக்காண்டி கால் பண்ணியிருப்பான். உடனே கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு ககனு. கங்க்ராச்சுலேஷன்ஸா அண்ணா, நீங்கள் சீரியஸாக தான் பேசுகிறீங்களா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, இதை நிப்பாட்டணும்னா இது ஏற்பாடு பண்ணது இந்த பூமி தான், நான் தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான், எனக்கு ராட்சசிட்ட இருந்து நான் எப்படின்னா தப்பிக்கிறது, ஐடியா சொல்லுங்கன்னு கால் பண்ணால் நீங்கள் எனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சரி கேட்டுட்டு இருப்பான். உடனே கக்கன்னு சொல்லுவான், டே இதில் நீ தாண்டா ஸ்பெஷலிஸ்ட்டு, எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கா, எனக்கு எப்படி அதெல்லாம் பற்றி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ணா நான் சும்மா ஃப்ளர்ட்டிங் தானே பண்ணுவேன், எனக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நான் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவன் கட் பண்ணிடுவான். இவன் அதுக்கடுத்து செகண்ட் காலில் பூமி வருவான்.
என்னமோ என்னால தான் சரி வாழ்க்கை நட்சத்திர வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா. உடனே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, அவங்க 2 பேத்துக்கு ஆல்ரெடி பிடிக்கலான்ட்டு இருக்காங்க, தேவையில்லாமல் நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த, முதல் இருவுக்குள்ள எதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளையும் திட்டி விட்டுருவான். எனக்கு அறிவு இல்லையா, நான் ஏன் நட்சத்திராவை தான் அந்த கணக்கில் வச்சுருந்தேன், இப்போ உனக்கு அறிவில்லை நீயும் ப்ரூஃப் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ககன் திருப்பி சொல்லுவார். அவரும் கட் பண்ணிட்டு போயிடுவார். இங்கே நட்சத்திராக்கு வந்து பூமி தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது அப்படின்னு தெரிஞ்சிடும். உடனே பூமி உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, நீ ஆல்ரெடி என் வாழ்க்கையில் மண்ணலி போட்ட செரியை கல்யாணம் பண்ணி சொல்லி இப்போ உன்ட்ட நான் கேட்டேன், நான் எதுக்கு எனக்கும் செரிக்கு முதல்ல இருவுக்குள்ள ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் சண்டையை போட்டுட்டு இருப்பா. நான் இது சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு தரன்னு ரூமுக்கு இழுத்துட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி நின்றுட்டு நல்ல விளாட்டம், அப்பா நீங்கள் எனக்கு நீங்கள் பூமிக்கு அக்காவுக்கு தான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணீங்க, அது எனக்கு நடந்துருச்சு, அதுக்காக நீங்கள் பூமி அக்கா வாழ்க்கை அப்படியே விட்டுருவீங்களாப்பா, உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும்லப்பா, காலகாலத்தில் அக்கா இருக்கும் போதே தங்கச்சிக்கு நடந்துருச்சுன்னு சொன்னா ஊர்ல எல்லாரும் என்னப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விளையாட்ட பேசி சரச்சந்திரா வந்து ஒத்துக்க வைக்கிறா. உடனே அபூர்வாக்கு வந்து எங்க பூமி கல்யாணம் ஆனா அந்த சொத்து ஃபுல்லா அவளோட பெருமைன்னு சொல்லிட்டு அவள் கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆல்ரெடி ககனோட கல்யாணம் இப்பதான் நின்று போயிருக்கு, ககனோட ஒரு நாள் தங்கியிருக்கா, ககனை காதலிச்சுக்கிறா, அதெல்லாம் விட்டு அவள் வெளியே வரணும்னாலே கொஞ்சம் நாள் ஆகட்டும் மாமா, அதுக்கடுத்து நம்ம கல்யாணத்தை பற்றியெல்லாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அபூர்வா சரச்சந்திரா அதுக்கு அடுத்து இப்போ வந்து இல்லை முடிவெடுத்துட்டாரு. என்னதுன்னா, இல்லை அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணியாச்சு, அதனால அக்காவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் என்ன பேசினா நமக்கு என்ன, எப்படினாலும் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ண தானே போகிறோம், அதனால கல்யாணம் பண்ண தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அபூர்வா எப்படி அந்த டெடிபேர்லேருந்து அந்த ஆதாரத்தை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ககன் வீட்டில் முதல்ல அந்த ஆதாரத்தை டெடிபேர்லேருந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, யார் முதல்ல பார்ப்பாங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வைக்கிறேன். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அப்கமிங் எபிசோட்ஸுக்கு சீரியல் குட்டி ரூம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திப்போம், பை பாய்.